ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். ஃப்ரிட்ஜில் எதுக்காக காயின் வைக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் பார்க்கலாங்க. இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே இன்னும் நிறைய கிச்சன் டிப்ஸ்களும் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார் வீட்லேயுமே பெண்கள் பட்டு சாரி வச்சுருப்பாங்கங்க. ஆனால் அந்த பட்டு சாரியை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. காஸ்ட்லியான சேரீயை நம்ம அப்படியே பீரோவில் மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா சேரீயோட கலர் மங்கி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அந்த சேரீயில் இருக்க ஸ்டோன்களும் பார்த்திங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் மங்கிருங்க. இந்த கலரெல்லாம் மங்கக்கூடாது. பட்டு சேரீ நமக்கு வாங்கின மாதிரி அப்படியே புத்தம் புதுசாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க. பட்டு சாரி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி மடிப்பீங்களோ அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு சால் எடுத்துருக்கிறேங்க. நீங்கள் எந்த சால்னாலும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நல்ல துணியாக இருந்தால் கூட நல்ல சுத்தமான துணியாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ பட்டு சேரியை அந்த சாலில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா மடித்து எடுத்துக்கலாம். அதை வெளியில் பட்டு சாரி தெரியாத அளவுக்கு நம்ம மடித்து எடுத்துக்குவோங்க. மடித்து எடுத்துட்டு இதை நம்ம கவருக்குள்ளே வைக்க போகிறோம். உங்களுக்கு இந்த சால் வைக்கிறது பிடிக்கல, சால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே தலையான உரம் இருக்கும். அந்த கவர் இருந்தால் கூட நீங்கள் அதுக்குள்ளே கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம பீரோவில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பட்டு சேரியோட கலர் எதுவும் மங்கவே மங்காதுங்க. நம்ம கடையில் எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி புத்தம் புதுசாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கவருக்குள்ளே தான் நம்ம பட்டு சேரியை மடித்து வச்சுருக்கிறோம்ல, அதை தூக்கி இந்த கவருக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் பீரோவில் வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு எப்போ பட்டு சேரி நமக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம உடுத்துக்கலாங்க. உடுத்தி இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பட்டு சாரியோட கலரும் மங்காது. அதேமாரி அந்த ஸ்டோன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கலரெல்லாம் போன மாதிரி ஆயிருங்க. அந்த கலருமே போகாது. நமக்கு அப்படியே ஸ்டோன் எப்படி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி புதுசாகவே இருக்குங்க. நீங்களும் உங்கள் விலை உயர்ந்த பட்டு புடவையை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசரில் காயின் வைக்கிறேங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட 1 ரூபா காயின், 5 ரூபா காயின், நீங்கள் காயின் எந்த காயின்னாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாங்க. நல்லா கூலிங் ஆகட்டும் இந்த காயின்ஸு. நீங்கள் எந்த காயினாக இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா காயின், 20 ரூபா காயின் கூட இப்போ இருக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த காயின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அப்படி நமக்கு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கையெல்லாம் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெயிலெல்லாம் நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி அதிகமாக இருக்கும். அதேமாதிரி கண்ணு எரிச்சலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் காயின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது தலைவலி கண்ணு எரிச்சல் இருந்துச்சுது அப்படின்னா இந்த மாதிரி கண்ணு பக்கத்தில் இந்த 2 காயின்ஸையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணு எரிச்சலும் இருக்காது, அதேமாதிரி தலைவலியும் இருக்காது. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு நம்ம பிஸ்கட் எடுத்து வச்சு கொடுத்துருப்போம். பார்த்தீங்க அப்படின்னா 1-2 சாப்பிட்டுட்டு மீதத்தை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்கங்க. அந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா நமுத்து போய் இருக்கும். நம்ம திரும்ப சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இப்படி நமுத்த பிஸ்கட்டை நம்ம நல்லா மொறு மொறுன்னு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாகணும். சூடானதுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா சூடாக இருக்கணும். இப்போ அலுமினிய பாயில் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த தோசைக்கல் மேலே இதை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளோட நமுத்த பிஸ்கட்டை ஃபுல்லாக இதில் எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த அலுமினிய ஃபாயிலை நம்ம பிஸ்கட் மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் தோசைக்கல்லை டைரெக்டாக வச்சு சூடு பண்ணலாம். அப்படி சூடு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி வச்சு சூடு பண்ணும்போது பிஸ்கட் கரிஞ்சு போகாதுங்க. நீங்க நமுத்த பிஸ்கட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிஸ்கட் நம்ம கடையில எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க. இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அலுமினிய ஃபாயில்ல சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இது 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை திறந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா பிஸ்கட் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. இப்போ 3 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 3
நிமிஷம் ஆயிருச்சுது. இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். பிஸ்கட் வந்து சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மொறுமொறுன்னு இருக்காது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இப்போ பிஸ்கட்டை வந்து நான் உங்கள்கிட்ட உடச்சி காட்டுறேன். நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்குது. நம்ம கடையிலேருந்து எப்படி வாங்கிட்டு வந்த உடனே எப்படி நமக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்து பிஸ்கட்டை சூடு பண்ணதும் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து பிஸ்கட் வந்து மொறுமொறுன்னு இருக்காது. நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உங்கள் வீட்லேயும் வந்து பிஸ்கட் வந்து நமுத்து போயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு காற்று போகாத ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப்பு வந்து பவர் பில் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நிறையா வந்து நம்ம வச்சுருப்போம். மொத்தமாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அடைச்சி வைக்கவே வைக்காதங்க. இந்த மாதிரி நம்ம மொத்தமாக அடைச்சி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பவர் பில் வந்து அதிகமாக ஆகும். எப்போவும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓப்பன் பண்ணி வைக்கவே கூடாதுங்க. ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அதிகமாக வந்து கரண்ட் வந்து நமக்கு ரொம்பவே இழுக்கும். அப்போவும் நமக்கு வந்து பவர் பில் வந்து அதிகமாக ஆகுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மொத்தமாக அடைச்சி வைக்காதாங்க. நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து காயெல்லாம் கவரில் வச்சு அடைச்சி வச்ச மாதிரி காட்டுதேன். இந்த மாதிரி வைக்கவே வைக்காதாங்க. எப்போவுமே உள்ளே வைக்கிற பொருளை நம்ம வந்து மூடி தான் வைக்கணும். கண்டிப்பாக வந்து திறந்து வைக்கவே வைக்காதங்க. அதேமாரி நம்ம வந்து குழந்தைங்களை விட்டு உள்ளேருந்து எதையாச்சும் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். அப்படி எடுத்துகிட்டு வர போது குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற வெக்கையெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து உள்ளே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து கூலிங் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் எப்பவும் டோரை வந்து ரொம்ப நேரம் திறந்து வைக்காதங்க. எதுவும் எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு உடனே எடுத்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த சின்ன சின்ன டிப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பவர் பில்லை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கான நம்ம டானிக் எல்லாமே வச்சுருப்போம். அதில் அந்த டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண நம்ம கைப்பட பைப்பட பார்த்தீங்க அப்படின்னா அழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி அழிஞ்சு போயிருச்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு கொடுக்கும்போது டேட் என்ன எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். இதுக்கு ஒரு நல்ல டிப்பு பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒயிட் கலர் நெய் பாலிஷ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கலர் நெய் பாலிஷ் எதுவுமே எடுக்காதாங்க. எடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அதில் வந்து அப்ளை பண்ணி விடும்போது நமக்கு வந்து தெரியாது. இந்த ஒயிட் கலர் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து அதில் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து அந்த டேட் வந்து உங்களுக்கு அழியவே அழியாதுங்க. நமக்கு வெளியில் நல்லாவே தெரியும், ஆனால் அழியாது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பதில் நீங்கள் வந்து செலோடேப் கூட வந்து ஒட்டலாம். ஒயிட் கலர் செலோடேப் ஒட்டினாலுமே நமக்கு வந்து அந்த டேட் வந்து அழியாதுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற பொருளை ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.